சூப்பராக ஸ்டிச் பண்ணுறீங்க, குவாலிட்டியும் நல்லா இருக்குது, ஆனால் கஸ்டமர் கம்மின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ஷாப் இல்லைன்னா க்ரோத் பண்ண முடியாதா? வீட்டில் இருந்தே கஸ்டமர் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? உண்மையை சொல்லுங்க. டேலண்ட் இருந்தும் ஆர்டர்ஸ் வரலனா ப்ராப்ளம் திறமை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்டிங்கில் தான் இருக்குது. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஷாப் இல்லாமல் வீட்டில் இருந்தே டெய்லரிங்கில் கஸ்டமரை இன்க்ரீஸ் பண்ண 5 ட்ரிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் லாஸ்ட்டாக இருக்கிற ட்ரிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ட்ரிக்கு. அதுதான் உங்கள் இன்கம்மை சேஞ்ச் பண்ண போகுது. அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்த சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் லெவல் போக, அதே போல் ஓனர்னு சொல்லியிருந்த சிஸ்டருக்கும் நெக்ஸ்ட் லெவல் போக வாழ்த்துக்கள். உங்கள் கமெண்ட்ல உங்கள் கருத்துக்களை தெரிவிச்சிருந்த எல்லாருக்குமே மிக மிக ரொம்ப நன்றி. அதே போல் என்னெல்லாம் வீடியோ போடணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்த எல்லாமே நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது எல்லாம் 1 by 1 நான் வீடியோ போடுறேன். அதில் ஒரு கமெண்ட்டுக்கு வந்த வீடியோ தான் இப்போ நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி எல்லாருக்கும். இதே போல் எப்போவுமே எனக்கு உங்கள் கமெண்ட்டை தெரிவிங்க, எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ட்ரிக் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங். எப்போவுமே நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நம்ம டெய்லி என்னெல்லாம் செய்கிறோமோ அதை நம்ம விசிபிளாக காட்டணும். அதில் அப்போ தான் எல்லாருக்கும் தெரியும். எப்படின்னா ஸ்டேட்டஸ் வழியாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் எல்லாருமே ஸ்டேட்டஸும் பார்க்குறாங்க. அதனால் நம்ம ஸ்டேட்டஸில் வச்சோம்னா அவங்களுக்கு நம்மள தெரியும். நம்ம வாட்ஸ்அப் தான் நமக்கு விளம்பர போர்டு, சரிங்களா? அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதில் தான் எல்லாரும் பார்க்குறாங்க. அதனால் டெய்லியும் நீங்கள் செய்கிற வேலையை ஒரு வீடியோவோ இல்லை ஒரு ஃபோட்டோவாவோ டெய்லி அதில் ஸ்டேட்டஸ் வைக்க மறக்காதீங்க, சரிங்களா? அதுலேருந்து நமக்கு கஸ்டமர் கண்டிப்பாக வருவாங்க. நம்மளோட இது அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நம்ம அதெல்லாம் பண்ணாமல் இருந்தோம்னா நம்ம இருக்கிறதே யாருக்குமே தெரியாது. அதனால் நம்ம ஸ்டேட்டஸ் போட்டுகிட்டே இருந்தால் தான் அவங்களுக்கு ஞாபகம் இருந்து நம்மள தெரியும். அதனால் வருவாங்க. அதனால் டெய்லி ரிமைண்ட் பண்ணுங்க அவங்களுக்கு, சரிங்களா? ஸ்டேட்டஸ் போடாமல் இருக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டாவதாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவதாக கூகுள் மேப் லிஸ்டிங். அப்படின்னா கூகுள் மேப்பில் உங்களோட இதை டெய்லரிங்கை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். உங்கள் அட்ரஸை ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அது மூலமாக கஸ்டமர் வருவாங்க. இப்போ ஏன் நான் இந்த டிப்பு இதில் சொல்கிறேன்னா, 2 நாளைக்கு முந்தைய ஒரு கஸ்டமர் என்கிட்ட கூகுள் மேப்லேருந்து பார்த்து தான் வந்தாங்க, நாங்கள் ஆட் பண்ணியிருந்ததுனால. அதனால தான் சொல்கிறேன், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 2 பேர் பார்த்துருந்தாங்க இப்போ. அதனால இதில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இது மூலமாகவும் உங்களுக்கு கஸ்டமர் வருவாங்க, சரிங்களா? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆன்லைன் மார்க்கெட்டிங் தான். அதனால் ஆன்லைனில் தான் சர்ச் பண்ணுறாங்க. அதனால் கண்டிப்பாக இதில் நீங்கள் வீட்டில் நான் இருக்கேன், எப்படி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லாரும் பண்ணலாம். நியர்பை ஹோம்னு சொல்லி டெய்லர்னு சொல்லி சர்ச் பண்ணாங்கன்னா கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் அதில் வீட்டில் இருந்தாலும் உங்கள் அட்ரஸை கொடுத்து நீங்கள் அதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் டிசைன் டிஸ்பிளே பண்ணணும், சரிங்களா? இப்போ வர ட்ரெண்டிங் டிசைன் எல்லாம் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணி அதை டிஸ்பிளேவாக வீட்டில் வையுங்க, காட்டுங்க. மக்கள் அதாவது தெரிஞ்சவங்க வர போகிற இடத்துல, சரிங்களா? அப்படி இருக்கக்குள்ள அவங்க ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஆல்ட்ரேஷன் ஒர்க் மட்டும் தராங்க, மற்றதெல்லாம் தர மாட்டேங்கிறாங்கன்னு. நீங்கள் என்னன்னா இதை தெரிகிற மாதிரியே வைக்கணும் டிஸ்பிளேல. நம்ம வீட்டில் வச்சுருந்தோம்னா நம்ம வாயிலையும் சொல்லணும், ஆனால் எப்பவும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா? அதனால் மற்ற டைமில் அவங்க நம்மக்கிட்ட ஆல்ட்ரு ஒர்க்கு கொடுக்க வந்தாலும் சரி, சும்மா வந்தாலும் சரி, அப்போன்னு இதை பார்ப்பாங்க. பார்த்துட்டு நல்லா இருக்கே, எனக்கு ஒன்று தச்சுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதே போல் நீங்கள் வெளியில் போகும்போது நீங்கள் ட்ரெண்டிங் ப்ளவுஸ்லாம் மாடலாக தச்சு போட்டுக்கிட்டு வெளியில் போனீங்கன்னா அங்கே இருந்தவங்க எங்கே தச்சிங்க, இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நான் தான் ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒன்று ஸ்டிச் பண்ணித்தாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அதையும் ஃபாலோ பண்ணுங்க, சரிங்களா? அதனால் கண்டிப்பாக நீங்கள் மாடல்ஸை ட்ரை பண்ணி வீட்டில் டிஸ்பிளே பண்ணி வைங்க. 4வதாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்பீடு டெலிவரி. நம்ம ஸ்பீடாக உங்களுக்கு டெலிவரி பண்ணணும்.
கஸ்டமர் முக்கியமாக 2 விஷயத்தை பார்ப்பாங்க. ஒன்று குவாலிட்டி, இன்னொன்று சொன்ன டைம் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி 2யுமே நம்ம செஞ்சோம்னா அவங்க வந்து ரெகுலராக நம்மக்கிட்ட வந்து கொடுப்பாங்க, கஸ்டமர் ஆகிடுவாங்க. சரிங்களா? அதனால் அவங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம குவாலிட்டியாக தைச்சி கொடுக்கணும். குவாலிட்டியானா எப்படி? அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தைச்சிட்டாலே போதும். ஒருத்தவங்களுக்கு பிடிச்சது இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்காது, இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்காது இன்னொருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கும். சரிங்களா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டா நம்ம சரியான டெய்லர் இல்லைன்னு அர்த்தம் ஆகாது. இன்னொருத்தவங்களுக்கு நம்ம தைச்சது பிடிக்கும். சரிங்களா? அதனால தான் நான் சொல்ல வரேன், அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி தைச்சி கொடுத்தா அந்த கஸ்டமர் நமக்கு எப்போவுமே நம்ம கூட இருப்பாங்க, நம்மக்கிட்ட ரெகுலர் கஸ்டமராக இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தைச்சி கொடுக்கறது தான் அவங்களுக்கு குவாலிட்டி. ஓகேங்களா? அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தைச்சி கொடுங்க. இவ்வளோ தான் விஷயம். அதை வந்து தைச்சி கொடுத்துட்டு அவங்க சொன்ன டைமை விட முன்கூட்டியே கொடுத்துட்டிங்கன்னா அவங்க இன்னும் உங்களை ட்ரஸ்ட் பண்ணி பரவாயில்ல இவங்க முன்கூட்டியே கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்டே வந்து எப்போதும் கொடுப்பாங்க, 4 பேர்ட்டையும் சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டெய்லரிங் பிஸ்னஸ் வளர்ச்சி அடையும். சரிங்களா? அதனால் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 5ஆவதாக பார்க்க போகிறது, ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ரேட்டை எந்த நேரத்துலையும் கம்மியாக சொல்லாதீங்க. 4 பேர் உங்கள் தெருவில் தைக்கிறாங்கன்னா அவங்கெல்லாம் என்னென்ன ரேட்டு போடுறாங்களோ நீங்கள் புதுசாக தைக்கிறீங்கன்னா அதுலேருந்து ஒரு 10 ரூபா மட்டும் கம்மி பண்ணி கொடுங்க. நம்மளோட திறமை அதிகரிக்க நம்மளோட அமௌண்ட்டும் அதுக்கு நம்ம வந்து அதிகம் தான் படுத்தணும். சரிங்களா? கம்மி பண்ணால் நமக்கு வேல்யூ இருக்காது. எப்போ நீங்கள் கம்மியாக ரொம்ப வைக்கிறீங்களோ அப்போ அவங்க இன்னும் உங்ககிட்ட குறைவாக விலை பேசி கம்மி பண்ணுவாங்க. எப்போவும் இவ்வளோதாங்க என்னோட ரேட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்ட்ரிக்டாக பேசுங்க. சரிங்களா? அப்படி பண்ணிங்கன்னா இவ்வளோதான் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரேட்டுக்கு உங்களுக்கு ரெஸ்பெக்ட் வரும், வேல்யூவும் கூடும். சரிங்களா? கண்டிப்பாக அதனால் குறைக்காதீங்க. வருஷத்துக்கு ஒரு 10 ரூபானாவது நீங்கள் அதை வந்து ஏற்றிக்கிட்டே வாங்க. சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு அதில் க்ரோ ஆகும். கஸ்டமரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு திறமை இம்ப்ரூவ் பண்ணுங்கள், மார்க்கெட்டிங்கை ஸ்ட்ராங் பண்ணுங்கள், ப்ராப்பரான ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. சக்ஸஸ்ஸு உங்கள் கையில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதாவது பிகினருக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் கமெண்ட்டை எனக்கு கருத்தை சொல்லி தெரிவிங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எம்ப்ராய்டரி அண்ட் டெய்லரிங் பண்ணுறோம்.